ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட டாபிக் வந்து பணக்காரனின் தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து மாந்தோப்பு ஒன்று வச்சுருக்காரு. அந்த மாந்தோப்பில் பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. அது வந்து சீசன் டைமு. அப்போது அந்த வழியாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கவங்க மாம்பழம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பறித்து சாப்பிட்ருக்காங்க. அதை நோட் பண்ண அந்த தோட்டத்தோட உரிமையாளர் வந்து இது இப்படியே விட்டால் சரி வராது, நாம் ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது கம்மியான சேலரிக்கும் அவர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வயசானவராக பார்த்து வச்சுருக்காரு. அவரும் சரி நான் வேலைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு வாரம் பார்த்துருக்காரு. அவருக்கும் முடியலை. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்காரு. அப்புறம் இதை விற்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு எண்ணம் வந்திருக்கு. இவர் சேலரி கம்மியாக தான் கொடுக்குறாரு, நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தையும் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து இவர் ஒரு நாள் வந்து தோட்டத்துக்கு வரும்போது என்ன மரத்தில் இருந்த பழங்கள் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவர் திருட்டுத்தனமாக அந்த பழத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரை அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இவர் போய் தோட்டத்தோட உரிமையாளர் போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வேலைக்கு வச்சுருந்தோம்ல, அவர் வந்து இந்த மாதிரி பழத்தெல்லாம் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கரெக்டான சேலரி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் திருடணுன்ற அவசியம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து கரெக்டான சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இப்படி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிருக்காரு. அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது 2 மாற்றுத்திறனாளிகள் வந்து வந்திருக்காங்க. அவருக்கு இந்த அதே சேலரியை கொடுத்து வேலைக்கு வச்சுருக்காரு. அப்போது ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாது. சரி இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது வந்து இவங்க கிட்ட இந்த மாம்பழத்தோட ஸ்மெல் எனக்கு ஹெவியாக வருது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னால் கால் நடக்க முடியாது, உனக்கு கண்ணு தெரியாது, நாம் எப்படி ஏறி பறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு கண்ணு தான் தெரியாது, கால் என்னால் நிற்க முடியும், நீ என் மேலே ஏறி உட்காந்துக்கோ, எனக்கு பறித்து கொடு, ஆளுக்கொன்னா நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏறி பறித்து சாப்பிட்டும் இருக்காங்க. இந்த மரத்தோட பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நாம் அவருக்கு தெரியாமல் விற்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி விற்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளோட மரத்தில் இருந்த பழம்லாம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு, இனிமேல் யாரையும் நான் வேலைக்கு வைக்கலை, நான் யாரையும் நம்பலை, இனிமேல் என் தோட்டத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டார். இப்போ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களோட தோட்டத்தை நீங்களே பார்த்துப்பீங்களா, இல்லை அதிக சேலரி வச்சு இன்னொரு ஆளை வேலைக்கு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு